வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பிரபலமான கோபி மஞ்சூரியன் மசாலா பொடி. அந்த பொடியை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இவைகள் தாங்க. அதாவது இதோட காம்பினேஷன் என்னென்ன சேர்க்குறேன்றதை இந்த வீடியோ கடைசியில் கொடுக்குறேன். இப்போ நம்ம போடக்கூடியது அரிசி மாவு ஒரு பங்கு, அடுத்தது சோள மாவு கார்ன்ஃப்ளவர்னுவாங்க, அது 2 பங்கு. கார்ன்ஃப்ளவர் தான் இதில் அதிகமாக இருக்குங்க, அதுதான் குழகுழப்பும் கொடுக்கும். அரிசி மாவு பார்த்திங்கன்னா அதை வறுக்கும்போது ஒரு பரபரன்னு தரத்துக்கு அரிசி மாவுங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கணுங்க. அடுத்தது நாம் சேர்க்க வேண்டியது கரம் மசாலா பொடி. இது எல்லாமே ரெடிமேடாக பேக்கெட்டாகவே விற்கிதுங்க, பல்காக விற்கிறது தான் வாங்கிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள், இது என்ன அளவுன்றதை பின்னாடி காட்டுறேன். இது மிளகுத்தூள் இப்போ போடுறேன். மிளகுத்தூள், பெருங்காய பொடி. இது பூண்டு இஞ்சி பவுடருங்க, பூண்டு இஞ்சி பவுட்ரு. உப்பு, தேவையான அளவு உப்பு போடணும், அதிகமாக போட்டுறாதீங்க. இது தாங்க. இப்போ கலர் பவுட்ரு, ஃபுட் கலர் பவுட்ரு போட்டுக்கணும். ஃபுட் கலர் பவுடர், ஆரஞ்சு கலர் பவுடர் சேர்த்துங்க. இப்போ நல்லா கலந்துக்கணும். அந்த கலர் தரது ஃபுட் கலர் தாங்க. இதை அப்படியே பேக்கெட் போட்டு நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட விற்கலாம், எக்ஸிபிஷனில் போட்டு விற்கலாம், பேக்கெட் போட்டு கடைகள்லையும் விற்கலாங்க. கோபி மஞ்சூரியன் மசாலா பொடி. இதில் அப்படியே காலிஃப்ளவர் கலந்து பகடா போட்டு சாப்பிட்லாங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். பூண்டு இஞ்சி பவுட்ரு போட்டிருக்கோம், கரம் மசாலா போட்டிருக்கோம், அதனால் இது நல்லா சுவையூட்ட இருக்கும். இதற்கே செயற்கை சுவையூட்டிகள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. இன்னும் கலர் வளர்கிறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம போட வேணாம். நம்ம நியாயமாக தீங்கு இல்லாமல் தயார் பண்ணி கொடுக்கலாம். இந்தமாரி பிசைஞ்சிங்கன்னா அது இந்தமாரி கலராக வந்துடுங்க. தண்ணீர் இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இந்த கோபி மஞ்சூரியன் பகடா தயார் பண்ணுற அளவுக்கு இது தயாராகிடுங்க. இது இப்போ தயாராகிடுச்சிங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. இது எல்லாத்தையுமே பொடியாகவே நீங்கள் தயார் பண்ணிங்க, சொந்தமாக கூட தயார் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் மட்டும் வாங்கிக்கலாம், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை, மஞ்சத்தூளும் சேர்த்துங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.